Hello everyone, welcome to my class. இன்னைக்கு கிளாஸ்ல நாம பார்க்க போறது துக்ளக்கோட quiz. Okay, the drama Tughlaq's quiz தான் இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்க போறோம். So we know that Tughlaq forms a part of PGTRB Unit 7 Indian Writing in English. So இந்த எபிசோட் வந்து பார்ட் 7 இருக்க போது 6 பார்ட்ஸ்ல நம்ம ஹோல் பிளே பார்த்தாச்சு. இந்த எபிசோட்ல நம்ம இந்த பிளேயோட குவிஸ் தான் பார்க்க போறோம். Before entering into the class, a kind request, நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, சஜஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. So who is the author of Tughlaq? You all know that this is Girish Karnad. Girish Karnad தான் author of Tughlaq. In which language was Tughlaq originally written and when? ஆக்சுவலாக கிரிஷ் கர்னாட் தன்னோட எல்லா பிளேஸையுமே வந்து கன்னடால தான் எழுதுவார். அதுதான் அவரோட மதர் டங். அதுக்கப்புறம் தான் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணுவார். ஸோ இட் வாஸ் ரிட்டன் இன் கன்னடா இன் த இயர் 1964. ஓகே, ஹூ பர்சுவேட்டட் கிரிஷ் கர்னாட் டு டிரான்ஸ்லேட் துக்ளக் இன் இங்கிலீஷ்? சரி, எப்படி கன்னடாவில் எழுதின இந்த பிளேயை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ண சொல்லி அவரை வந்து பர்சுவேட் பண்ணது, அவரை ரெக்வெஸ்ட் பண்ணது யார் அப்படின்னா அவரோட ஃப்ரெண்டான அலைக் பதம்ஷி அப்படிங்கிறவர். ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். ஓகே, ஹூ பர்சுவேட்டட் கிரிஷ் கர்னாட் டு டிரான்ஸ்லேட் துக்ளக் இன் இங்கிலீஷ்? அலைக் பதம்ஷி. ஹவு மெனி சீன்ஸ் ஆர் தேர் இந்த பிளே? இந்த பிளே பார்த்தீங்கன்னா ஆக்ட்ஸாலாம் டிவைட் ஆகிருக்காது. ஒன்லி சீன்ஸ் மட்டும்தான், காட்சிகள் மட்டும்தான் இருக்கும். 13 சீன்ஸ் இருக்கும். ஓகே, த பிளே பிகின்ஸ் இந்த இயர். இந்த பிளேயோட செட்டிங் பார்த்தீங்கன்னா 1327 AD, 1327 AD. முகல் எம்பரர் அந்த பீரியட்ல, துக்ளக்கோட பீரியட்ல 1327ல ஆரம்பிக்கிறதா தான் கதை வந்து ஃப்ரேம் பண்ணப்பட்டிருக்கு. ஜியாவுதீன் பரணி இந்த கேரக்டர் வந்து ரொம்ப முக்கியமான ரோல் பிளே பண்ணும் பிளேல. அவர் வந்து யாரு அப்படின்னா ஃப்ரெண்டா இருப்பார் துக்ளக்கு. அப்பார்ட் ஃப்ரம் தட் அவர் யாருன்னா ஹிஸ்டோரியன். அவர் ஒரு வரலாற்று ஆசிரியர். பரணி இஸ் அ ஹிஸ்டோரியன். Where does the first scene take place? So first scene of the play எங்க நடக்கும் அப்படின்னா in front of the chief court. அந்த முக்கியமான கோர்ட் முன்னாடி, சீஃப் கோர்ட் முன்னாடி அந்த ஃபர்ஸ்ட் சீன் வந்து நடக்கும். ஓகே, அது ஒரு முக்கியமான கேஸ் நடந்துட்டு இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் சீனே கோர்ட் சீன் தான். Who is Vishnu Prasad in reality? Toby Aziz. நீங்க வந்து ஸ்டோரி பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். விஷ்ணு பிரசாத் அப்படிங்கிற பிராமினோட ரூபத்துல அந்த கோர்ட்டுக்கு வந்து ஒரு கம்ப்ளைனண்ட் அங்க வந்திருக்கிறது யாருன்னா தோபி ஆசிஸ். தோபிங்கிறது பேர் கிடையாது, ஜாப். ஓகே, ஆக்சுவலி ஹூ இஸ் விஷ்ணு பிரசாத் இன் ரியாலிட்டினா ஆசிஸ். அவர் வந்து ஹிஸ் என்னது அவரோட ப்ரொஃபஷன் தான் வந்து தோபி. இஸ் அ தோபி, ரைட்? ஸோ ஆசிஸ் இஸ் த மேன் ஹூ comes in disguise as Vishnu Prasad. Vishnu Prasad வர்றது ஆசிஸ். நெக்ஸ்ட், who was Azam? இது ஒரு தனி ட்ராக்காவே போகும். ஆசிஸ் ஆசாமோட ஸ்டோரி. ஓகே, ஸோ ஆசாம் யாருன்னா ஆசிஸோட ஃப்ரெண்டு. அவன் வந்து ஒரு பிக் பாக்கெட். 2 பேரும் சீட்டர்ஸ் தான். ஆக மொத்தத்துல 2 பேரும் சீட் பண்ணுவாங்க, ஆசிஸ் அண்ட் ஆசாம். ஆசிஸ் தோபியா இருப்பான், ஆசாம் வந்து பிக் பாக்கெட். Which religious man revolted against Sultan Tughlaq? The first to second scene, third sceneல பார்த்தீங்கன்னா ஒரு ரிலிஜியஸ் மேன், ஒரு ஹோலி மேன் வந்து சுல்தான் முகமது பின் துக்ளக்கு என்ன பண்ணுவார் அப்படின்னா ரொம்ப எதிர்ப்பா பேசிட்டு இருப்பார். அவர் யாரு அப்படின்னு சொன்னா ஷேக் இமாமுதீன். ஷேக் இமாமுதீன் தான் அவர். He is revolting against Sultan. Who was a childhood friend and fellow champion? Who was a childhood friend and fellow champion that marches against Tughlaq? So துக்ளக்கு ஃப்ரெண்ட், அவன் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு தான். பட் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா பின்னால அவருக்கு எதிராக திரும்பி அவருக்கு எதிராக ஒரு பெரிய படையை திரட்டிட்டு வர்றான். யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஏனல் மல்க். ஏனல் மல்க் தான் அவன். ஓகே, ஹி இஸ் அ சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் ஆஃப் துக்ளக். ஆனா என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா ஒரு கட்டத்துல துக்ளக்கு எதிராக திரும்பி ஒரு பெரிய படையை திரட்டிட்டு டெல்லிக்கு அகேன்ஸ்டா மார்ச் பண்ணி வந்துட்டு இருக்கான்.
with a number of dash soldiers, Ainul Mulk was marching against Delhi. எத்தனை சோல்ஜர்ஸை கூப்பிட்டு வரான் அப்படின்னு சொன்னா ஒரு பெரிய படைன்னு சொன்னோம் இல்லையா, 30,000 சோல்ஜர்ஸோட வந்துட்டு இருக்கான். 30,000 படை வீரர்களோட கொண்ட ஒரு படை. ஓகே, அதை திரட்டிட்டு தான் ஐனுல் முல்க் வந்துட்டு இருக்கான். Who looked like the சுல்தான் முகமது பின் துக்ளக். ஒரு சின்ன கெயின் பண்ணுவாரு சுல்தான், தன்னை மாதிரியே இருக்க ஒருத்தனை வந்து ஐனுல் முல்க் முன்னாடி அனுப்பி வைப்பார். அது யாரு அப்படின்னா ஷேக் இமாமுதீன். இவரு நம்ம முகமதுக்கு எதிராக ரிவோல்ட் பண்றவரு. ஆல்ரெடி ஐனுல் முல்க்கும் சுல்தானுக்கு எதிராக இருக்காரு. ஷேக் இமாமுதீனை தன்னை மாதிரியே வேஷம் கட்டி அனுப்பி வைப்பாரு. ஐனுல் முல்க் அது துக்ளக்குன்னு நினைச்சு ஐனுல் முல்கோட ஆளுங்க ஷேக் இமாமுதீனை கொன்றுவாங்க. ஓகே, இதெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் 2 சீன்ஸ்குள்ள இதெல்லாம் பார்த்துருவோம். Who looked like the Sultan Muhammad bin Tughlaq, Sheikh Imamuddin. Who was the honest friend of Muhammad bin Tughlaq. துக்ளக்கோட ஹானஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொன்னா பரணி தான், ரொம்ப உண்மையா இருப்பார். Who was ஷிஹாபுதீன். ஷிஹாபுதீன் யாரு, இவர் பின்னாடி வருவாரு. 7th 8th சீன் போல வருவாரு. திடீர்னு ரிவோல்ட் பண்ணக்கூடிய ஒரு நிர்பந்தத்துக்கு ஆளாவாரு. அவர் யாருன்னா பிரின்ஸ் ஆஃப் சம்பான்ஷார். பிரின்ஸ் ஆஃப் ஷம்பான்ஷார். Dash is the adopted brother of ஷிஹாபுதீன். ஷிஹாபுதீனோட வளர்ப்பு அண்ணன், அடாப்டட் பிரதர். அதுக்கு ஒரு கதையும் சொல்லியிருப்போம் அந்த சீன்ல. ரத்தன் சிங் எப்படி வந்து ரத்தன் சிங்கோட இதுக்கு பிளாட்ல வந்து இந்த ஷிஹாபுதீன் பலிகடை ஆகிறாருங்கிறத நம்ம சீன் 8, 9ல பார்க்கலாம். To which city did Tughlaq change his capital city? ஓகே, எந்த சிட்டில இருந்து எந்த சிட்டிக்கு அவர் மாறுவாரு? From which city to which cityன்னு கூட போட்டுக்கோங்க. Okay. From which city to which city did Tughlaq change his capital அப்படின்னு சொன்னா எதை சொல்வீங்க? டெல்லி டு தௌலதாபாத். டெல்லியில இருந்த கேபிட்டல் சிட்டியை தான் எங்க மாத்துவாரு? தௌலதாபாடுக்கு மாத்திடுவார். டெல்லி டு தௌலதாபாத். ஃப்ரம் விச் சிட்டி டு விச் சிட்டி டிட் துக்ளக் சேஞ்சஸ் கேபிட்டல் அப்படின்னா டெல்லி டு தௌலதாபாத். சீன் 8 ஹேப்பன்ஸ் இன் த இயர். பார்த்தீங்கன்னா பிளே ஆரம்பிக்கிறது 1327ன்னு சொன்னோம். 8th சீன் வரைக்கும் 1320 7th சீன் வரைக்கும் 1327 தான் நடக்கும். பட் 8th சீன் எந்த இயருக்கு போயிருந்தா 5 years ஆஃப்டர்னு போயிடும். 1332 தௌலதாபாத் வந்ததுக்கு அப்புறம் தௌலதாபாத் ஃபோர்ட்ல தான் நடக்கும். 1332 ADல தான் 8th சீன் நடக்கும். துக்ளக் ascended the throne in the year. அவர் எப்ப வந்து அப்ப 1327ல நம்ம என்ன பண்றோம்? பிளேக்குள்ள என்டர் ஆகுறோம். இவர் த்ரோன் அலங்கரிக்கிறது, அதாவது அரியணை ஏறுறது வந்து 1325. வாட் இஸ் த ரீஃபார்ம் துக்ளக் டிட் இன் கரன்சி? அவர் நிறைய இடத்துல ரிஃபார்ம்ஸ் பண்ணியிருப்பாரு. அக்ரி ரிஃபார்ம்ஸ், அதாவது கேபிட்டல் சிட்டியை மாத்துறேன்னு சொல்லியிருப்பாரு. கரன்சிலையும் ஒரு ரிஃபார்ம் பண்ணியிருப்பார். என்னன்னு நம்மளுக்கு தெரியும். ஹி இன்ட்ரடியூஸ்ட் காப்பர் கரன்சி, காப்பர் காயின்ஸ். ஓகே, காப்பர் காயின்ஸ் அதுதான் வந்து கரன்சியில அவர் பண்ண புரட்சி அப்படின்னா he introduced copper coins, right? Who is நாஜிப்? நாஜிப்பும் ஒரு முக்கியமான ஃப்ரெண்டு தான் துக்ளக்கு. பட் ஒரு கொஞ்சம் பேட் இன்ஃப்ளூயன்ஸ் உள்ள ஒரு ஃப்ரெண்ட். இஸ் a close associate of துக்ளக். நாஜிப் இஸ் தப்புன்னு தெரிஞ்சாலுமே அவன் அட்வைஸ் தான் பண்ணுவான். ஏன்னா அவன் ரொம்ப வில்லனஸ். ஓகே, who is நாஜிப்? a close associate of துக்ளக். நல்ல ஒரு பிரில்லியண்டான ஒரு பொலிட்டிஷியன் தான் நாஜிப். டேஸ் ஆர்டர்ஸ் டு கில் நாஜிப். நாஜிப் வந்து ஒரு பேட் இன்ஃப்ளூயன்ஸ் துக்ளக் மேலன்னு நினைச்சு யாரு வந்து அவனை கொல்றதுக்கு ஆர்டர் பண்ணதா சொல்றாங்க, அவங்களே தான் ரிவீல் பண்ணிக்குவாங்க, நான் தான் கொலை பண்ண சொன்னேன். யாரு? ஸ்டெப் மதர். துக்ளக்கோட பெரிய வெல்விஷர் தான் ஸ்டெப் மதர். அவங்க தான் என்ன சொல்றாங்க, நான் தான் நாஜிப்பை கொல்ல சொன்னேன்னு சொல்லுவாங்க. வாட் பனிஷ்மெண்ட் இஸ் கிவன் டு ஸ்டெப் மதர் ஃபார் கில்லிங் நாஜிப்? நாஜிப்பை ஸ்டெப் மதர் கொன்னுட்டேன்னு சொன்னோன்னே நம்ம கிங் அவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுப்பாரு? ஒரு அடல்ட்ரஸ்க்கான பனிஷ்மெண்ட் கொடுத்துருவாரு. ஷி இஸ் ஸ்டோன் டு டெத். ஓகே, கல்லால் அடிச்சு கொல்ல சொல்லிடுவார். டேஸ் மர்டர்ட்
பாசித். கியாசுதீன் முகமது. இவரை கொலை பண்றது யாரு? ஆசிஸ். அவரை கொன்னுட்டு தான் ஆசிஸ் அவர் கியாசுதீன் வேஷத்துல ராஜாவை பார்க்க வர்றார், முகமதை பார்க்க வர்றார். ஓகே, ஸோ this is some of the important questions to be found in the Tughlaq, okay, the play Tughlaq. I hope you like my explanation. Like and subscribe my channel for more such videos. Press the bell icon for continuous notifications, and thank you for watching.